கடந்த மாசம் முழுவதும் கடந்த வாரம் முழுவதும் தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த 2025 நாட்கள் ஆண்டவரே ராஜா தேவனே சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசுவே உங்களை கண்களோடு பாதுகாத்து வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் தாவே ராஜா தேவனே சோதரிக்கிறோம் ராஜா. இந்த நல்ல நாளை எங்களை கூட்டி கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ராஜா. இந்த படைக்கப்பட்ட காணிக்கைக்காக நாங்கள் செபிக்கிறோங்க தாவே ராஜா தேவனே சோதரோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலிருந்து ஆண்டவரே ராஜா 6 நாள் வேலை செஞ்சு ஏராளம் என்னை தொழுது கொள்ள தேவன் அப்பா. அந்த புதிய வருஷத்துல நம்முடைய சமூகத்துல இந்த காணிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த காணிக்கை ஆசீர்வதிக்க முடியாது நான் செபிக்கிறேங்க தாவே ராஜா. 100 அவர்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியாது நான் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே இயேசப்பா ஆசீர்வதி ஆண்டவரே. நல்ல ஆராதனை கொடுத்தது நன்றி, நல்ல பாடலை கொடுத்தது நன்றி சாமி. செய்திக்காக நாங்கள் காத்திருக்க ஆண்டவரே. இந்த செய்தியை தேவன் மாறத்தில் நீ வெளிப்பட முடியாது நாங்கள் செபிக்கிறேங்க தாவே. தாசனை மூடி மறைத்து நீங்க வெளிப்படுங்க நாங்கள் அடியேன்னு கேட்கிறோம். அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிங்க ராஜா. அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிங்க தேவ பிரசன்ன பிள்ளைகளோட தங்கி தாமரிக்கட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் செபிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுக்கு எனது சபை என்னுடைய சார்பாகவும் சபையின் சார்பாகவும் இயேசுவின் நாமத்தின் சார்பாகவும் ஆமென் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆமென். இந்த நாளில் தேவன் கொடுக்கிற ஒரு ப்ராமிஸ் ஆமென் வாக்குத்தத்தம் எழுந்து நிமிர்ந்து நிற்கிற எழுப்புதல் ஆண்டு. ஹல்லேலூயா ஆமென். இந்த சபையில் உள்ள ஜனங்கள், இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகள், ஊழிய செய்பவர்கள், ஜெபிக்கிறவர்கள், இதற்காக காணிக்கை கொடுப்பவர்கள் ஆமென், இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் எல்லாரும் எழுந்து நிற்க போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தருடைய வார்த்தை பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு ஊழியக்காரன் நின்று தேவனுடைய வார்த்தையை பேசுறானா, அவனை உண்டாக்குனது ஊழியக்காரனாய் ஆக்குனது பரலோக தேவனே. நானா வந்து நிற்க முடியாது. இன்னைக்கு உங்களை எல்லாம் பல ஊர்களில் இருந்து கொண்டு வந்து ஆமென் வெவ்வேறு திசைகளில் இருந்து நம்மளாம் வந்திருக்கோம். இதெல்லாம் தேவனுடைய திட்டம். இந்த திட்டம் நிறைவேறுவதற்காக இன்று 2025ஆம் ஆண்டு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இன்று எழுந்து நிமிர்ந்து நிற்க போறீங்க நீங்க. ஹல்லேலூயா ஆமென். எந்த இடத்துல எதுல தலை குனிஞ்சு இருந்தீங்களோ ஆமென் நிமிரவே முடியாது. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்படியே நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்ட்டு நீங்க நினைச்சு வச்சிருக்கீங்க. ஹல்லேலூயா நினைக்க வச்சிருக்கீங்க. அவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட நிலைமையில் இப்ப வந்து அமர்ந்திருக்கலாம். ஆமென். இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்க நிக்க போறீங்க. உங்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். ஆமென். நிமிர வைக்க போகிறார். கலை குனிஞ்ச இடத்துல எல்லாம் நிமிர வைக்க போகிறார். ஆமென் 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 ஆமென். இது தேவனுடைய திட்டங்க. இந்த ஆண்டு உங்களை நிற்க வைக்கிற ஆண்டாய் கர்த்தர் மாற்றும். ஜெபிக்க முடியாமல் ஆமென் தலை குனிஞ்சு போனீங்க. பிசாசு என்ன தோக்கடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமென். பரிசுத்தத்தில் ஜெயிக்கவே முடியல. ஆமென். ஊழியத்தில் ஜெயிக்கவே முடியல. அவன் உலகத்தில் என்னென்னமோ சாதிக்கிறான். என்னால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் அழைத்த அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அதனால என்னால எந்திரிச்சு நிற்க முடியல அப்படின்னு பிசாசு உங்களை தலைக்குனிய வச்சு அந்த மாதிரி இமேஜினேஷன் கற்பனைகளை உங்களுடைய வாழ்க்கையில போட்டு கொண்டிருக்கு. இப்பொழுது அந்த நிலைமையில் நீங்க வந்திருந்தீங்கன்னா இந்த செய்தி உங்களை மாற்றும். இந்த தேவனுடைய வார்த்தை உங்களை மாற்றி கொண்டு போகும். நிமிர்ந்து போக போகிறீர்கள் போகும்போது. ஆமென். ஹல்லேலூயா ஆமென். எழுந்து நிமிர்ந்து போக போகிறீங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா எழுந்து நிமிர்ந்துனா உயர்த்த போகிறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா ஆமென். ஒரு உயர்வான வாழ்க்கையை இந்த ஆண்டு உங்களுக்கு காண்பிக்க போகிறார் கர்த்தர். ஹல்லேலூயா ஆமென் ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார் சங்கீதம் 20 7 8 681வது பக்கம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஹல்லேலூயா ஆமென். சிலர் அவங்களுடைய ஆமென் உயர்வை குறித்து இந்த உலகத்துல மனுஷனுடைய உயர்வு எதுல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? மனத்துல, அதிகாரத்துல, தலைமைத்துவத்துல. ஹல்லேலூயா
ஆமே. இந்த உலகத்தினுடைய எல்லாமே பணத்துல தான் இருக்குன்ட்டு பிசாசு என்ன செஞ்சிட்டான்? ஒரு இமேஜினேஷன் போட்டு விட்டான். அதனால தான் நிறைய பேர் ரட்சிக்கப்பட முடியாமல் இருக்க காரணம் என்ன? அந்த பணத்தை விட்டு அவங்களால வர முடியும். பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் இயேசு நல்ல கடவுள்னு தெரியும், இயேசு நல்லவன் தெரியும். ஆமே. அவர் பாவிகளுக்காக என்ன செஞ்சாரு? இறங்கி வந்தாருன்னு தெரியும். அங்க போனா நம்முடைய பாவம் தீர்க்கப்பட்டதுன்னு தெரியும். ரட்சிப்புனா என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆமே. அவன் என்ன செஞ்சிட்டான்? அவங்களுடைய அப்படியே இருதயத்தின் நினைவுகள், எண்ணங்கள் என்ன செஞ்சிட்டான்? அப்படியே குருட்டாக்கி வச்சுட்டான். பணத்தை விட்டுட்டு போனா நம்ம என்ன செய்வோம்? யாருமே மதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு கடவுள் இவ்வளவு மதிப்பு மரியாதை, வாகனம், வண்டி, ஆமே, வீடு, பெரிய லெவல்ல நம்ம இருக்கிறோம். ஆனா இயேசு கிட்ட போனா நம்மள மதிக்க மாட்டாங்களே அப்படின்றத நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் தயாரா இருக்கிறாங்க. சிலருடைய பாவத்தை விட முடியாதபடிக்கு உலகத்தில் உள்ள ஜனங்கள், பெரிய பெரிய ஆட்கள், உயர் பதவியில் இருக்கிறவர்கள், நல்ல படிப்பை படித்தவர்கள், ஆமே, நல்ல போஸ்டிங்ல இருக்கவங்க, நல்ல பதவியில இருக்கிறவங்க, தெரியுது கடவுள் தெரியுது, ஆண்டவர் இயேசு உண்மையான கடவுள்னு தெரியுது. ஆமே. எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இருக்காங்களே. அந்த இயேசு கிட்ட என்னதான் இருக்கு? அந்த இயேசு கிட்ட போய்கிட்டே இருக்காங்களே. இன்னைக்கு நம்ம சொந்த பந்தங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு போயிட்டு இருக்கோம். அப்ப அந்த கடவுள்கிட்ட ஏதோ ஒரு விசேஷமான காரியம் இருக்கு. அவர்கிட்ட போனா அந்த பாவ மன்னிப்பு உண்டு. ஆமே. ஆனால் இந்த பணத்தை விட்டு என்னால வர முடியாதுன்னு சிலர் அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். அதனாலதான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? பைத்தியமான நம்மளை ரட்சிப்பு நடத்தி இருக்கிறார். ஒண்ணுக்குமே உதவாத, ஆமே, மூலக்கல்ல, ஒண்ணுக்குமே உதவாத தள்ளப்பட்ட கல்ல தடைக்கல்லா இங்க அமர வைத்திருக்கு. அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. தேவன் அதாங்க ஸ்பெஷல் அனாயிண்டிங் மேன் நீங்கலாம். அல்லேலூயா. ஆமே. சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். தேவன்கிட்ட வர முடியாம இந்த உலகம் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா பெருமை. பணத்தை விட்டுட்டு போக முடியாது. பணத்தை விட்டுட்டு போனா இவ்வளவு நாள் நம்ம கத்தி காத்த அந்த நம்மளுடைய அதிகாரம், நம்மளுடைய பலம், நம்மளுடைய மேன்மை, பெருமை, அல்லேலூயா, இங்க இருந்து அங்க போயிட்டா நம்மள மதிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஜனசியா நிறைய பேர் விட்டுட்டு வரவே முடியல. விட்டுட்டு வர முடியல. உலகம் அதனாலதான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள வராம இருக்கிற காரணம் இதுதான். அவன் அந்த பணத்தை மேன்மை பாராட்டுறான். அத ஒரு பெரிய கடவுளா பார்த்துட்டு இருக்கான். ஆமே. ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவ வட்டாரத்துல எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ள போறவங்க என்ன செய்யறாங்க? ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு வீட்டுல போய் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, படைச்சதை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னது? சொந்த பந்தங்கள்லாம் ஒதுக்கி விட்டுறாங்க. நீங்க ஒதுக்குறது இல்லைங்க, கட் பண்ணி விடுற சொந்த பந்தங்களை. நீ வேறு பிரிக்கப்பட்டு, நீ ரட்சிக்கப்பட்டு, நீ பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கிட்ட. அல்லேலூயா. பரலோகத்துக்கு நீ செலக்ஷன் ஆனாது. அல்லேலூயா. இந்த பூமியில இருந்து தனியா பிரிச்சு எடுத்துக்க. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆமே, உன்னை வேறு மனுஷனாய் காட்டிக் கொண்டிருக்கிறார். அதனால அவன் என்ன செய்யறான்? கிறிஸ்டியஸ் ப்ராப்ளம். ஒரு ஃபங்க்ஷன் போனா நம்மள மதிக்க மாட்டானுங்க. நம்ம செத்தா 4 பேர் வேணுமே தூக்கிட்டு போறதுக்காவது அப்படின்ட்டு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் உலகம். அல்லேலூயா. ஆமே. ஆனா இதெல்லாம் மேன்மை. அதனாலதான் கிறிஸ்துவுக்குள் வர முடியல அவனால. பிசாசு அப்படியே அந்த பணத்தை வச்சு, அந்த அதிகாரத்தை வச்சு, அந்த பெருமையை வச்சு அவனை அப்படியே உட்கார வச்சு, உலகத்தை உட்கார வச்சு. அப்ப யார் ஸ்பெஷல்? சொல்லுங்க, யார் ஸ்பெஷல்? நீங்க தான் ஸ்பெஷல். நீங்க பரலோகத்துக்கு போறதுக்கு உலகம் உண்டாதுக்கு முன்னாடி எங்க பேர் எழுதிட்டாங்க. உலகம் போயிட்டு என்ன செய்யுது? ஆமே, இத படைக்குது, அதை படைக்குது, கோடி கணக்கில் கொண்டு எல்லாமே செய்யுது. ஆனா ரட்சிப்பு இல்லையே. மரித்த உடனே பரலோகம் கிடையாது. உலகம் வேறுங்க, நீங்க வேறனாலதான் ஆண்டவர் இவ்வளவு ஸ்பெஷலான வார்த்தையை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த கேட்டகரியில நீ இல்ல. இன்னைக்கு உன் கையில பணம் இல்லாம இருக்கலாம், நகை இல்லாம இருக்கலாம், எல்லாம் கையை விட்டு போயிருக்கலாம். ஆமே. வானத்தையும் பூமியும் படைத்தவன் உன் கூட இருக்கு. வார்த்தை உன் கூட இருக்கு. 9 வரங்கள் உன் கூட இருக்கு. அல்லேலூயா. இயேசு என்ற நாமம் உன் கூட இருக்கு. அது உயிரோடு வாழ்ந்து கொண்டு அந்த உயிர் தான் பேசிக்கிட்டு.
எந்த கடவுளாவது இறங்கி பேசி ஒரு மனுஷனை தேட்டர் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். சினிமா தேட்டருக்கு போனா 2 மணி நேரம் தேட்டர், கவலையோட போவான். 2 மணி நேரம் தேட்டர் மாதிரி இருக்கும். அப்புறம் காசு கொடுத்து ஒரு ஸ்பீசி வச்சுக்கிட்டு வர மாதிரி அவனை அதை பார்த்து அதை இமேஜினேஷன் பண்ணி அதன்படியே வாழ ஆரம்பிச்சுக்குவோம். படத்துல எல்லாம் பாக்குறீங்களா, ஒரு பாட்டை போடுவானுங்க, பெரிய பணக்காரன் ஆயுமா. அதெல்லாம் வந்து சும்மா அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. அப்படிலாம் ஆகவே முடியாது. ஒரு பாட்டுல பணக்காரன் ஆகுறான்னா இன்னைக்கு நாமக்கல்ல இல்ல, இங்க உலகம் முழுவதும் கோடி சொன்னா இருப்பாங்க. அவளை ஏமாத்து மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், விருதாகவே உழைக்கிறேன், ஓடி ஓடி உழைக்கிறான். பணம் தான் நிம்மதி வந்துட்டு ஓடி ஓடி உழைக்கிறான். உழைச்ச ஆட்கள்லாம் கொரோனாவில பார்த்தோம், சுனாமியில பார்த்தோம். உலகம் இதான் சொல்றாங்க. இங்க பாருங்க, மேன்மை பாராட்டுகிறார்கள். இதெல்லாம் குறிச்சு மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. எது இதெல்லாம் பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் உலகத்துக்கு. ஆமே. ஆனா கர்த்தருடைய பிரஸ்டீஜ் நீதான் சாட்சி. உன்னுடைய சாட்சி தான் தேவனுக்கு பிரஸ்டீஜ். அல்லேலூயா. ஒன்ன வச்சுதான் எல்லா காரியத்தையும் செய்யணும்னு ஒன்ன ரட்சிப்பு நடந்திருக்கு. வேற ஆளே இல்லைங்க, வேற ஆசனே இல்லை, நீதான் அப்படிங்கிறது. ஆமே. உன்னை விட்ட வேற ஆள் இல்லைன்ட்டு. அதனால தாயின் கருவில் உருவாகும்னு உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்ட்டு. உங்க அம்மா வயிற்றுல நீ உருவாகிறதுக்கு முன்னாடி உன்னை எதுக்கு தெரிஞ்சிருக்கிறாருன்னா உலகத்துக்கு வெளிச்சம் போடுறதுக்காக. உன் மூலியமா வெளிச்சம் போடுவார், வெளிச்சம் காண்பார், உப்பாக்குவார். உன்னை டேஸ்ட் பண்ண அநேகர் வருவாங்க. ஆமே. அல்லேலூயா. நீ பேசும்போது இந்த வார்த்தை டேஸ்டா போகும், நல் வார்த்தைகளா போகும். நீ பேசும்போது அநேகர் அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே மன ஆறுதல் அடைவார்கள். ஆமே. நான் என் பிதா வீட்டிற்கு போய் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். எங்க வச்சுட்டு போயிருக்கிறார்? உங்களுக்குள்ள வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த சமாதானத்தை நீ மட்டும் வச்சு ஆமே அதை வந்து பயன்படுத்திக்கிறதுக்காக இல்ல, அந்த சமாதானத்தை உலகம் முழுவதும் கொண்டு போறதுக்காக தேவனுடைய வார்த்தை உன் நாவில், நாவை தொட்டு என்னது வார்த்தையை வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறது. அல்லேலூயா. ஆமே. என் நாவாய் நீ இருப்பாய் அப்படிங்கிறது. நான் வார்த்தையாக இருப்பேன் அப்படிங்கிறது. கடவுள் வர ஒரு மனுஷனுக்கு இறங்கி பேசுறான், அது உங்களுக்கு எனக்கு மட்டும். ஆமே. கடவுள் பேசுவாரா பிடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம்? காசை கொண்டு ஆமே என்னென்னமோ செய்யணும். காசை கொண்டு கொடுக்குறாங்க, அதை கேட்கறாங்க, இதை கேட்கறாங்க. ஒண்ணு வேலைக்காக பேச முடியல. எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படி இப்படிங்கிறாங்க. யாரை பாக்குறாங்க, அதிர்ச்சி பாக்குறாங்க, நல்ல நேரம் கெட்ட நேரம் பாக்குறாங்க. ஆமே. அதுல உன் ஆயுசு நாட்கள் எத்தனை நாள் சொல்ல முடியுமா? ஜாதகத்துல சொல்ல முடியுமா? ஆனா கர்த்தர் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி இருக்காங்க. நம்மளுக்கு எத்தனை வருஷம் சொல்லி இருக்க கல்வி சமான வாழ வயது அப்படின்னு வியாதி இருக்குது உங்களுக்கு. ஆமே. வேதனை இருக்கும், ஆனா வாழ வயதை கர்த்தர் கொடுக்கும். வியாதியிலே 100 வருஷம் வாழ்ந்துருவார். ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கான், குத்திக்கிட்டே இருக்கான். அது ரொம்ப ஓரமா குத்துட்டோம். எனக்குள் கர்த்தர் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற காட்டில் எனக்குள் இருக்கிற பெரியவர்னு வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பேன். நன்மை கிருபை என்னை தொடரும் அப்படின்னு போயிட்டே இருப்பேன். ஏன்னா நன்மை கிருபையாய் என் இயேசு நான் ஆராதிக்கிறேன், நான் கும்பிடுற சாமி உயிரோடு இருக்கு, என் கூடயே இருக்கு, என் சரீரமா இருக்கு, என் பேச்சா இருக்கு, என் மூச்சா இருக்கு. அவர்கள நான் இல்ல மொத்தத்துல டோட்டலா. அல்லேலூயா. அந்த நிலைமைக்கு ஆண்டவர் உன்னை கொண்டு இருந்து வைத்திருக்கிறார். எவ்வளவு பிரச்சனை ஜெயிக்க கிறிஸ்துவ நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு எவ்வளவு பிரச்சனை பிரச்சனை மேல பிரச்சனைன்னா கிறிஸ்தவனுக்கு தான். அல்லேலூயா. பிரச்சனை மேல பிரச்சனைனா இதே மத்தாளம் தான். இந்த கடவுளை கும்பிட்டு என்னத்த கட்டணும்? எப்ப பார்த்தாலும் கடவுள்னா பிரச்சனையை தீர்க்கணும். பிரச்சனையே கடவுளா இருந்துச்சுன்னா நான் எந்த சாமியை போய் கும்பிடுவேன் அப்படின்றோம். ஆனா உனக்கு வாழ்நாள் முழுவதும் பிரச்சனை தான். நீ கும்பிட வந்திருக்க பத்தியா இயேசுவ தேடி வந்திருக்க பாத்தீங்களா இயேசுவ? இந்த விசுவாசம் இதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். இதைத்தான் ஆண்டவர் என்ன செய்யறது? பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆமே. இதுதான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உலகத்துல உபத்திரம் உண்டு, அதே உலகத்துல தான் நீ வாழ்ற. ஆனா நான் கும்பிடுற சாமி ஜெயிச்சாரு நீ சொல்லுவ. இந்த நோயை ஜெயிச்ச, இந்த பண பிரச்சனையை ஜெயிச்ச, இந்த கடன் பிரச்சனையை ஜெயிச்ச. ஆமே. மொத்தம் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டீங்க. எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டீங்க. ஜெயிச்சுட்டு தான் உட்காந்துருக்கீங்க. உங்க அப்பா ஜெயிச்சு கப்படிச்சு உங்க கையில கொடுத்துட்டு போயிட்டாரு.
இனிமே உனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் அப்படிங்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு முதலிடம். அதான் சொல்றாரு. மேன்மை பாராட்டு. நாமளும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். நீங்க உங்க பிரச்சனையில உட்கார்ந்திருக்கீங்களா? இதுதாங்க பெருமை கர்த்தருக்கு. ஆமென். இதத்தான் பார்க்கிறாரு. சொல்லுவான் உலகத்துல என்ன கடவுள் கடவுள் ஏசி ஞாயிற்றுக்கிழமை போறேன் என்னத்தான் கடவுள் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் அவன் பேசுறான் பாத்தீங்களா? அவன் பேசுற வார்த்தை தான் உன்னை மேன்மை பாராட்டு. விட்டு கொடுக்காம நான் கடவுளை தேடி வந்திருக்கிறப்ப, இயேசுவை தேடி வந்திருக்கிறப்ப, பணம் இல்ல, ஆமென், வீட்டுல பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை தோறுது. ஆனா உன் மனசுல நன்மை கிருபை என்னை தொடரும் வார்த்தை இருக்கு. ஆமென். வார்த்தை இருக்கு. என் இயேசு இருக்கிற அப்படின்னு வந்திருக்கீங்களா? இதான் மேன்மை பாராட்டு. உங்களோட உபத்திரத்துல நீங்க வந்து தேவனை தேடிட்டு வந்து நீங்க ஆராதனை உட்கார்ந்துருக்கீங்க பாத்தீங்களா? அவ்வளவுதான் முடிஞ்சு. நீங்க உலகம் இந்த 2025 இன்னைக்கு புதன்கிழமை இன்னைக்கு எங்க உட்கார்ந்துருக்கோம்? வீட்டுல உட்கார்ந்துருக்கோம். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான்? ஒரு போட்டு வாழ்த்துக்கள் சொல்ல, அதை சொல்லி இதை சொல்லு. அல்லேலூயா. படைத்த கடவுளே இன்னைக்கு வாழ்த்து சொல்ல வந்துட்டாரு. பரலோகத்துல இருந்து எனக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காருங்க. உங்களுக்கு மனுஷன் உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு கவலைப்படாதீங்க. மனுஷன் உங்களை விசாரிக்கணும்னு கவலைப்படாதீங்க. ஆமென். அவர் விசாரிக்கிறவரை நீங்க பேசிக்கிட்டு இருக்காரு. உலகம் இதெல்லாம் குறிச்சு ஆமென் அவன் பேசலையே இவன் பேசலையேன்ட்டு அவன் என்ன செய்வான்? ஏங்கிக்கிட்டு இருப்பான், தவிச்சுக்கிட்டு இருப்பான். நீங்க ஒரு மெசேஜ் கூட எனக்கு வரலையே, ஒரு நியூ இயர் மெசேஜ் கூட வரலையே, ஹாப்பி ஒரு மெசேஜ் கூட இல்லையே. ஆனால் இந்த வருஷம் 365 சந்தோஷமா இருக்க ஆமென் அவர் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அவரே வார்த்தையை வந்துகிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. நாங்களும் எங்கள் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். நாங்களோ நீங்கள் தான் உங்களை குறித்து தான் சொல்றேன். நாங்களோ ஆமென் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா. இவ்வளவு பிரச்சனையிலும் எங்கள் நாங்கள் ஆராதிக்கிற ஆமென் என் குல தெய்வம் ஆமென் அவரை குறித்து மேன்மை பாராட்டு. நீங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னா ஆமென் இதுதான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை. எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கீங்க பாத்தீங்களா? அதுதான் உலகத்துக்கு உங்களுக்குள்ள வித்தியாசம். உங்க அப்படியே உங்களுடைய எண்ணங்களை அவருடைய எண்ணங்களா மாத்திட்டார் கர்த்தர். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் வந்து உட்கார்ந்துருக்கோம். ஏன்னா தாங்கி தப்புவித்து அவ்வளவு போன வருஷம் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு வியாதி இருந்துச்சு. ஆளே முடிகிற அளவுக்கு வியாதி வந்திருக்கலாம். 2-3 பேர்லாம் ஹாஸ்பிட்டல் ஐசியூல படுத்துக்கிட்டு போன் பண்ணாங்க. அல்லேலூயா. நிஜ பேர் அப்படின்னாங்க. இன்னைக்கு எந்திரிச்சு உட்கார வச்சு இன்னைக்கு ஆராதனை கொண்டு வந்திருக்கோம். இதுதாங்க நாம ஆராதிக்கிறது. பண காசுல காப்பாத்தல, கர்த்தர் காப்பாத்தினார். இதுதான் இந்த மேன்மை பாராட்டுறதுக்கு தான் கர்த்தர் விரும்புறாரு. பரலோகம் கர்த்தர் விரும்புது. அல்லேலூயா. எங்கள் நாமத்தை தேவனுடைய நாமத்தை கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா. மேன்மை பாராட்டுனா பெருமை பாராட்டு. உலகம் எதை குறிச்சு பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்கு? நீங்க பணம் 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 சொந்தம் 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 பந்தம் பந்தம். அல்லேலூயா. அது இல்லைன்னா ஒண்ணு இல்லை, எவனும் மதிக்க மாட்டான். அல்லேலூயா. உனக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் தேவனை நீ உயர்த்தி கொண்டிருக்கிற ஆமென் எந்த ஸ்தானத்தில் நான் வந்து இறங்கி உன்னை ஆசீர்வதிப்பது. மதிப்பு மரியாதை எங்க? தேவ சமூகத்துல தான். தேவ சமூகத்துல உட்கார தேவனை தேட தேட ஆமென் மதிப்பு மரியாதை என்ன? ஆமென் உன் ஏழ்மை நிலை, தரித்திரமான நிலை, ஆமென் குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகள், வேலையில் உள்ள பிரச்சனை அத்தனையும் மாத்தி கொடுக்கிற தேவனா இருக்கார். ஒரே சொல்யூஷன் தான், வார்த்தை தான். வார்த்தை அத்தனையும் மாத்தி விட்டு போயிருக்கு. அல்லேலூயா. ஆமென். சொல்றாரு பாருங்க, யாத்ராகமம் 20:6 பக்கம் 95 பழைய ஏற்பாடு. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ. அல்லேலூயா. இன்னைக்கு யாருடைய வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? கர்த்தருடைய வசனத்தை, தேவனுடைய வசனத்தை கேட்டு இன்னைக்கு அதன்படி நடக்க வந்திருக்கு. 2025 ஆண்டு எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க வந்திருக்கு. கர்த்தர் எனக்காக என்ன பேச போறாரு? அவர் பேசுறாரு பாருங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து. முதல்ல இந்த வருஷம் முழுவதும் என்ன சொல்றாரு? இந்த 365 நாட்களும் ஆமென் அவர் மேல் அன்பு வைக்கணும் அப்படிங்கிறது. உலகம் எது மேல அன்பு வைக்கிறது? எதை குறித்து மேன்மை பாராட்டுது? பணத்தை குறிச்சு, ஆமென் சொந்தத்தை குறிச்சு, வேலையை குறிச்சு, ஆமென் ஆள்பலத்தை குறிச்சு,
அல்லேலூயா. ஆனா இங்கே பாருங்க, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து தேவனை பிடிச்சிக்க. இந்த வருஷம் தேவனை பிடிச்சிக்கிட்டா அவர் மேல அன்பு வைக்கும் பொழுது, அவரை உளுந்து உளுந்து லவ் பண்ணும் பொழுது, ஆமே, அப்படி உளுந்து உளுந்து லவ் பண்றதுன்னா தேவ சமூகத்துல உட்கார்ந்து தேவனை ஆராதிக்கணும், அவருக்கு நன்றி செலுத்து, ஸ்தோத்திரம் பண்ணணும், தேவனை மகிமைப்படுத்த. ஆண்டவரே நீ நல்லவரா, இவ்வளவு பிரச்சனைகள் இருந்து என்னை காத்தீரே. 365 நாள் 2024 இருந்து 2025 கொண்டு வந்தீங்க, நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சோன்னா நன்றி சொல்லி தெரிஞ்சு, ஆண்டவரே ஆண்டவரே இத்தனை நாட்கள் இவ்வளவு உபத்திரவங்க, தண்ணி அப்படியே கடல் மாதிரி, கடல்ல உள்ள தண்ணி மாதிரி என்னை வந்து அப்படியே முழுகிச்சு. அந்த தண்ணீரை கடக்க எனக்கு உதவி செஞ்சீங்களே. ஆமென். அல்லேலூயா. மலைகளெல்லாம் மிதித்து பதற்கு ஒப்பாக்குவாய் அப்படின்னு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி என்னை நடத்தி வந்தீங்களே. அவ்வளவு பெரிய மலை, 2024 அவ்வளவு பெரிய மலையை நான் மிதிச்சுட்டு வர்றதுக்கு எனக்கு உதவி செஞ்சீங்களே. ஆமென். நன்றி. எவ்வளவு காரியங்கள் தெரியுமாங்க நம்ம ஆண்டவர் செஞ்சிருக்கிறது. 1 2 ஆமென். கோடிக்கணக்கான காரியங்களை பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை செய்திருக்கிறது. அதுதான் தேவன். ஆமென். தேவன் மேல் அன்பு செலுத்துறது. ஆமென். இல்லைங்களா? தேவன் மேல அன்பு செலுத்துறதுன்னா மற்ற காரியங்கள் இல்ல. தேவன் மேல அன்பு செலுத்துறதுன்னா தேவனுக்காக நேரத்தை ஒதுக்குறது, தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறதுக்கு ஆமென் ஒரு டைமை கொடுக்கிறது, ஜெப நேரத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு முதல்ல தேவ சமூகம் முக்கியம். வேதத்தை இரவும் பகலும் வாசிக்கிறது முக்கியம். இதுதான் தேவன் மேல அன்பு கூறுறது, அவரை லவ் பண்றது. அல்லேலூயா. ஆமென். சொல்றார் பாருங்க, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு. ஆமென். கற்பனைனா இமேஜினேஷன். தேவன் என்ன நினைக்கிறாரோ அதன்படி வாழ்றதுதான் அன்பு கூறுறது. அவர் என்ன நினைக்கிறார் பாருங்க. ஆமென். அப்படி அவர் ஒரு மனுஷன் மேல அன்பு கூர்ந்தா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். 1000 தலைமுறை. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, உன்னுடைய ரட்சிப்பு 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவரா இருக்கும். எல்லா பிரச்சனையிலிருந்து காப்பாற்று. ஏன்னா ஒரு தலைமுறை 2 தலைமுறையை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க, 1000 தலைமுறையை பார்க்க வைக்கிற தேவன். நினைச்சுக்கிட்டு இருக்காங்க உங்க குடும்பத்துக்கு, உங்க பேர பிள்ளைகளுக்கு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமென். தேவன் இதுதான், தேவனுடைய அன்பு தான். தேவனுடைய அன்புக்குள்ள வைராக்கியம் என்ன தெரியுமா? 1000 தலைமுறைக்கு கொண்டு போய்க்கும். நீ போனாலும் அடுத்த சந்ததி இயேசு மேல அன்பு கூறு, அடுத்த சந்ததி ஊழியம் செய், அடுத்த சந்ததி சுவிசேஷத்தை அறிவிக்கும், அடுத்த சந்ததி எழுப்புதலுக்காய் நிற்கும், நெருப்பாய் நிற்கும். அல்லேலூயா. நீ பத்த வச்சுட்டு போற, அது பொழுது விட்டு எரியிற மாதிரி 1000 தலைமுறைக்கு பொழுது விட்டு எரியும். ஒரு நாளை வச்சு எத்தனை தலைமுறை ஆண்டவர் காப்பாத்திட்டு. அப்ப நீ எப்பேற்பட்ட ஆள் நினைக்க பேசிட்டு இருக்க. ஆமென். எப்பேற்பட்ட ஆளு? உலகத்தில் இருக்கிறவர்களும் எனக்குள்ள இருக்கிற பெரிய. அப்ப நீங்க தான் பெரிய ஆளுங்கிற. பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா சின்னதான் மாத்தி விடும். அல்லேலூயா. எந்த அளவுக்கு பிரச்சனையில நம்ம ஃபோக்கஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு அவன் வந்து என்ன செய்வான்? அவனுடைய ஃபோக்கஸ் பயங்கரமா இருக்கும். உன்னுடைய அந்த நினைவுகள், எண்ணங்கள் ஒரே பக்கம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா அவன் 10 பிரச்சனைக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பான். பிசாசு ரவுண்ட் கட்டும் அப்படி. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றார், நாங்கள் எப்பக்கத்தில் நிறுத்தப்பட்டோம் ஒடுங்கி போவதில்லை. அந்த 10 பிரச்சனையை மாத்துகிறவங்க கொண்டு இருக்கிற முதல்ல அந்த உங்க இமேஜினேஷன்ல கொண்டு வரணும், உங்க கற்பனையில, உங்களுடைய எண்ணங்கள்ல கொண்டுட்டு வரணும். அல்லேலூயா. எப்பயுமே வேலைக்கு போகும்போது சோர்வோட போகாது. ஆமென். வேலைக்கு போகும்போது கர்த்தர் என் கூட வருவார். அவரு என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். கீழே பாருங்க சொல்றாரு பாருங்க. அதனாலதான் சொல்றாரு. அப்ப 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். 8வது வசனம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பையாக. அப்ப ஞாயிற்றுக்கிழமை அது பரிசுத்தமான நாள். அந்த நாள்ல நம்ம ஆலயத்துக்கு வராம கட்டடிச்சாலும் சரி, ஆலயத்துக்கு வராம விட்டாலும் சரி, வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டாலும் சரி, உன் சொந்த வேலைக்கு போனாலும் சரி. ஆமென். அல்லேலூயா. அந்த நாள்ல ஓய்வு நாளை பரிசுத்த ஆசரிக்க நினைப்பாயாக. நினைப்பு ஞாயிற்றுக்கிழமை நினைப்புல எங்க இருக்கணும்?
ஆலயத்துக்கு போகும். அங்க கர்த்தர் வந்திருக்கு அவருடைய வார்த்தைக்காக நான் ஆமென். அதனாலதான் 1000 நாளை பார்க்கணும் உங்களுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் தங்கி இருப்பது எனக்கு பெரிய அப்படியும் 1000 நாள் நான் வாழ்ந்துட்டு செத்தா கூட ஆமென் உங்க பாதத்தில் இருக்கணும், உங்க வார்த்தையில் இருக்கணும், உங்க ஆலயத்தில் இருக்கணும். தாவீது அல்லேலூயா சொல்ல பாருங்க. ஆமென். 6 நாள் வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பேன். 6 நாள் வேலை செஞ்சீங்க அப்படின்ட்டு ஃப்ரீயா விட்டுட்டாரு. என்ன செஞ்சாரு? அது உன்னுடைய இது உனக்குன்னு சொந்தமாக்கி கொடுத்துரு. 6 நாள் திங்கக்கிழமையில இருந்து அடுத்த வாரம் சனிக்கிழமை அல்லேலூயா சனிக்கிழமை நீ தூங்கி எந்திரிச்சு ஆலயத்துக்கு வர்ற வரைக்கும் அதெல்லாம் உனக்கு. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நைட்டு நீ தூங்க போறல அது வரைக்கும் உன்னுடைய நாள். பாத்தீங்க, அது வரைக்கும் தான் உங்க நாள். தேவனுடைய நாள திருவிழா ஞாயிற்றுக்கிழமை 6 நாள் கொடுத்துட்டாரு. 7ஆவது நாள் நம்ம திருடணும். அப்ப திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வர்றான். வந்துட்டு என்ன போட்டு இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு அவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு ஆண்டவர்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்க. அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. ஆலயத்துக்கு வராம நம்ம தேவ சமூகத்துக்கு நேரம் கொடுக்காம பிரச்சனை வந்துருச்சு பிரச்சனையை பார்த்து புலம்பிக்கிட்டீங்கன்னா புலம்பல் அதிகமாக்கி விட்டுருவோம். இது பரிசுத்தமான நாள். அந்த நாள்ல ஆடு மாடுகள் கூட வேலை செய்யப்படாது. சொல்ற பாருங்க. ஆமே 7ஆம் நாளோ உன் தேவனாய் கர்த்தருடைய ஓய்வு நாள். உன்னை படைச்சாரு, அவருக்கு மரியாதை கொடுக்கிற நாள், அவருடைய ஓய்வு நாள். அல்லேலூயா. எங்க இருந்தாலும் சரி, நீ வெளியூருக்கு போனாலும் அங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போயிட்டு அதுக்கப்புறம் உன் சொந்தக்காரன் வீட்டுக்கு போ. சொந்தக்காரெல்லாம் நம்மளை கொண்டாந்து பரலாத்துல விட மாட்டான். இவ்வளவு மதிப்பு மரியாதை இவ்வளவு பிரச்சனைகள் இருந்து காப்பாத்தி இருக்கிறாரு, அவரை சொந்தமாக்கி. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆலயத்துல எல்லாமே பார்க்கலாம். சிறு கூட்டம் தாங்க, ஆனா வைராக்கியமான கூட்டமா கர்த்தர் மாற்றிக்கிட்டு அப்படித்தானே நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆமென். நேத்து நைட்டு கூட அதான் சொல்றாரு. 12 மணிக்கு எல்லாம் பட்டாசு வெடிச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் கரெக்டா 12 மணிக்கு அப்படியே பேசுறாரு. இன்னைக்கு கொடுக்கிற இந்த செய்தியின்படி நாளைக்கு வருகிற ஜனங்களுடைய வாழ்க்கையை நான் ஆசீர்வதிப்பாங்க. அல்லேலூயா. எப்படி நீங்க ஆசீர்வதிப்பாரா? நிக்க வைக்க போறாரா? வேலையில நிக்க வைக்க போகிற ஓனருக்கு முன்னாடி நல்லவனா நிக்க வைக்க போகிற. ஆமென். அல்லேலூயா. வியாதியில நிக்க வச்சு எழுந்து நடக்க வைக்க போகிற. ஆமென். ஆமென். கடன் பிரச்சனை நிக்க வைக்க போகிற. உட்கார்ந்து இருந்தீங்கல்ல, தலை குனிஞ்சிருந்தீங்கல்ல, ஆமென், அத நிக்க வைக்க போகிற. ஆமென். எனக்கு கர்த்தர் சொல்லிட்டாரு சொன்னதுதான். ஆடவும் அசைவும் அசையாது. அல்லேலூயா. சொல்ற பாருங்க. 7ஆம் நாள் உன் தேவனாகிய வேற கடவுள் பேசல, உன்னை படைச்ச கடவுள் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிறது உங்களை படைச்ச தேவன் பேசிக்கிட்டு இருக்காரு. உன் தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு உரிமை கொண்டாடுறாரு. கடவுளை தேடணும்னா இவங்க தான் வாகனம் எடுத்துட்டு போகணும், அதை எடுத்துட்டு போகணும், இவங்க தான் போய் பார்த்துட்டு அதெல்லாம் பலி செலுத்திட்டு வரணும். ஆனா உனக்கு அப்படி இல்லை. உன் தேவன் என்னை படைச்ச கடவுள் எங்க அப்பா. நான் இப்ப நடு ரோட்ல நின்று ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை கேட்பார். தேவ பிரசன்னம் நடு ரோட்ல கூட இறங்கும். குப்பையில உட்கார்ந்தா கூட என் கடவுள் இறங்கி என்னுடைய எனக்கு பதில் கொடுப்பான். அதாங்க கடவுள். அந்த கடவுள் தான் பேசிட்டு உன் தேவன். அதுக்கு பேர் தான் சொந்தம் கொண்டாடுற. அப்ப நீ எந்த அளவுக்கு அவரை உரிமை பாராட்டு சொந்தம் கொண்டாடு. மனுஷனுக்கு ஒரு போட்ட பத்திரிக்கை வச்சுட்டா ஐயோ முக்கியமான சொந்தம் போகணும் நம்மள காரி துப்பிடுவோம் அப்படிங்கிறத. ஒண்ணு இல்ல, கொஞ்சம் உன் வாழ்க்கையில தலை கீழே குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, உன் வீட்டுக்கே பத்திரிக்கை வைக்க விட மாட்டான். உன் கெப்பாசிட்டியை பார்ப்பான். பத்திரிக்கை வைக்கல 2-3 தான் பத்திரிக்கை அடிப்பானுங்க. ரொம்ப லோவா இருந்தாங்கன்னா அடிமட்ட ரேட்டு. இப்போ ஒருத்தனுக்கு 50 ஒரு 100 ரூபாய் போட்டு பத்திரிக்கை வைக்கணும்னா ஒரு நடுத்தரமானவனுக்கு ஒரு 50 ரூபாய் போட்டு அடிப்பேன். விஐபிக்கு ஒரு பத்திரிக்கை, நடுத்தரத்துக்கு ஒரு பத்திரிக்கை, கடைசியா எச்சிலர் பாத்தீங்களா அவனுக்கு ஒரு பத்திரிக்கை. அவனுக்கு ஒரு பத்திரிக்கை. அவனுக்கு எத்தனை ரூபாய் போட்டு அடிப்பான்னு நினைக்கிறீங்க? 5 ரூபாய் 10 ரூபாய் போட்டு அடிப்பானு. அல்லேலூயா. அதோட லாஸ்ட் நேரம் என்ன தெரியுமா? பத்திரிக்கை வைக்காம இதாங்க உலகம். கெப்பாசிட்டியை பார்த்து தான் பழகணும். கையில் இருக்க பண பலத்தை பார்த்து தான் பழகணும்.
ஆனா இவர் சொல்றார்,